குட் மார்னிங் ஓம் சாந்தி. ஓம் சாந்தி சிஸ்டர், குட் மார்னிங். குஷியா இருக்கீங்களா? குஷியா இருக்கும் பிரதர். ஓகே சிஸ்டர், இன்னைக்கு புதுசா கொஸ்டின் ஆன்சர் டைப்ல எடுத்து வந்துட்டீங்க முரளிய. சரிங்க சிஸ்டர், ஓகே, இன்னைக்கு வாசிக்கலாம் முரளி. வாசிக்கலாம். அப்போட இனிமையான மகா வாக்கியங்களை இந்த கிறிஸ்துமஸ் தினத்துல 26 அன்னைக்கு போற மகா வாக்கியங்களை கேட்போம். 26/12/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். சாந்தி. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் எதை கற்று பிறருக்கும் கற்பிக்க வேண்டும் அப்படின்னப்பா கேள்வி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க தலைப்பிலேயே. தூய்மையற்றவரில் இருந்து தூய்மை ஆவதற்கு கற்கின்றீர்கள், அதை கற்று பிறருக்கும் கற்பிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு தூய்மைக்கான ஒரு இனிமையான தலைப்பாப்பா கொடுத்திருக்கிறாங்க. ஆமா, தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மை ஆகணும், அதுக்காக படிக்கிறீங்க, நீங்களும் படிச்சு மற்றவங்களுக்கும் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்றாரப்பா. ஆமா, கேள்வி. அப்ப கேள்வி கேட்கிறாங்க, எந்த ஞானத்தை கொண்டு இருப்பதால் உலக மக்கள் அறியாமையில் இருக்கிறார்கள் அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. அவர்கள் விநாசம் இடம்பெறுவதற்கு காரணமான மாயையின் ஞானம் கொண்டு இருப்பதால் சந்திரனுக்கு செல்கிறார்கள், அறியாமையில் இருக்கிறார்கள். பழைய உலகம் புதிய உலகம் பற்றிய ஞானம் இல்லாமல் கூடர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு. ஆமா ஆமா, அது சொல்லிட்டா சிஸ்டர். பழைய உலகம் புதிய உலகம் பற்றிய ஞானம் இல்லாமல் குருடர்களாக இருக்கிறார்கள். யாரு? ஞானம் எடுக்காதவங்க, எடுத்தவங்களே ஞானத்தை பத்தி சிந்தனை பண்ணாதவங்க, ஞானத்தை கடைஞ்சி பார்க்காதவங்களும் விநாசம் பற்றிய அறியாமையில் இருக்கிறார்கள். பழைய உலகம் புதிய உலகம் ஞானம் இல்லாம குருடர்களாக இருக்கிறாங்கன்னு அப்பா சொல்றாங்க. உங்களுக்கு 3வது கண் ஞான கண் புத்தியில் உள்ளதால் ஸ்தாபனை பற்றிய எண்ணங்களையே கொண்டுள்ளீர்கள் அப்படின்னு வித்தியாசம் பற்றி சொல்றாங்க. ஓகே சிஸ்டர், ஓகே. அது என்னன்னா, அந்த விநாசத்தை பற்றி எண்ணங்களே அந்த மாயை மனிதர்கள், அதாவது மாயை பிடித்த மனிதர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அது விநாசத்தை பற்றி எண்ணங்களே அவங்களோட புத்தியில இருக்குது, அதத்தான் அப்பா சொல்றாரு அப்படி. ஆனா உங்களுடைய புத்தியில ஸ்தாபனையின் காரியம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். தந்தை கீதை ஞானத்தை எவ்வாறு விளங்கப்படுத்துகிறார் கேக்குறாங்க. அதாவது எவ்வாறு விளங்கப்படுத்துகிறார்? இவர் ஒரு மனிதர் ஆவார், இவர் சரீரத்தில் ஒரு ஆத்மா உள்ளது, அந்த ஆத்மாவோடு நானும் இவரினில் அமர்ந்து இவருடைய பல பிறவிகளின் இறுதியில் பிரவேசித்து அதிமேன்மையான அனைத்து சமய நூல்களிலும் ரத்தினமாகிய கீதை ஞானம் மேலும் ஸ்ரீமத் போன்ற வழிகாட்டல்களை விளங்கப்படுத்தி மனிதர்களின் ஜனங்களாக மாற வேண்டும் என்பதை விளங்கப்படுத்துகிறார். எவ்வாறு மாறுகிறார்கள் என்பதை விளங்கப்படுத்துகிறார் தந்தை. ஓகே சிஸ்டர். அடுத்த क्वेश्चन சிஸ்டர். அடுத்து என்ன இதுல முரளியில இருக்குன்னா, புதிய உலக ஸ்தாபனை பற்றி தந்தை என்ன கூறுகிறார்? கீதையே முதலாவது சமய நூல், ஆதி சனாதன தேவி தேவதா தர்மமே முதலாவது தர்மம். ஆனால் அவர்கள் கீதை மூலமே இந்து சமயம் ஸ்தாபனை ஆகிறது என்றும் ஸ்ரீகிருஷ்ணர் கீதை ஞானம் கொடுத்தார் எனவும் தொன்று தொட்டு அவர்கள் கூறுவார்கள். கடவுள் சிவனால் பேசப்படும் மகா வாக்கியங்கள் வேறு எந்த சமய நூல்களிலும் குறிப்பிடப்படவில்லை. தந்தை இப்போது கற்பிக்கின்ற கீதை ஞானத்தின் மூலமே மனிதர்கள் தேவர்கள் ஆகிறார்கள் என்பது பாரதத்தின் புராதன ராஜயோகம் எனப்படுகிறது அப்படின்னு அப்பா சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர், அது என்னன்னா ராஜயோகம் கற்பிக்கக்கூடியவர் யாரு? பரமாத்மா. அது இந்த பிரம்மா உடல்ல பிரவேசமாகி கொடுக்கக்கூடியதான் ராஜயோகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். கீதையில் முக்கியமாக என்ன குறிப்பிடப்பட்டுள்ளது என்று தந்தை விளங்கப்படுத்துகிறார். காமாட்சி மிகப்பெரிய எதிரி என்றும் இந்த எதிரியை வெற்றி கொண்டு உலகின் அதிபதி ஆகிறீர்கள் என்றும் எல்லையற்ற தந்தையை இவர் மூலம் விளங்கப்படுத்துகிறார். அவரே சகல ஆத்மாக்களின் தந்தை என்றும் இவரோ
அனைத்து மனிதர்களின் எல்லையற்ற தந்தை என்றும் இவர் பெயர் பிரஜாபிதா பிரம்மா என்றும் மேலும் பிரம்மா விஷ்ணு சங்கர் ஒரு தந்தையை கொண்டிருக்கிறார்கள், மேலும் அவர்கள் சூட்சும உலகின் தேவர்கள் என்றும் விளங்கப்படுத்துகிறார். அந்த பிரம்மா விஷ்ணு சங்கர் எல்லாமே சூட்சும வதனத்தை சேர்ந்தவங்க. ஆத்மாக்களின் தந்தை பரமாத்மா, மற்றபடி மற்ற மனிதர்களின் தந்தை இந்த பிரஜாபிதா பிரம்மா அப்படின்னு 3 விதமா சொல்லியிருக்காரு. ஆமா. ஓகே சிஸ்டர். புரிந்து கொள்வதற்கு லகுவான விடயம் என தந்தை எதை கூறுகிறார்? பரம்பிதா பரமாத்மா அசரீரி ஆவார் என்றும் ஆத்மாக்கள் தான் சரீரங்களை எடுக்கக்கூடியவர்கள் என்றும் தந்தையை புரிந்து கொள்ள லகுவான விடயம் என கூறுகிறார். ஸ்ரீகிருஷ்ணரை கடவுள் என அழைக்க முடியாது ஏன் அப்படின்னு அப்ப வந்து கேள்வி சொல்லுங்களா பிரதர்? அதாவது ஆத்மாக்கள் சரீரங்களை அதாவது பரம்பிதா பரமாத்மா அசரீரி ஆவார் என்றும் ஆத்மாக்கள் தான் சரீரங்களை எடுக்கிறார்கள் என்றும் தந்தை புரிந்து கொள்ள லகுவான விஷயம். ஆமா, ஜீவாத்மாக்கான நாம தான் சரீரம் எடுக்கிறோம், ஆனா பரமாத்மா ஒருபோதும் சரீரம் எடுக்கிறது இல்ல, அவர் எப்பவுமே அசரீரியா இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதுல ஓகே சிஸ்டர். அடுத்த அப்பா கேள்வி கேக்குறாங்க, இருந்து ஸ்ரீகிருஷ்ணரை கடவுள் என அழைக்க முடியாது ஏன்? பதில், அப்பா சரீரதாரி அவர் சரீரதாரி கிரீடம் அணிந்தவர், சிவன் அசரீரியானவர், மாத்திரமே ஞானக்கடல் ஆவார் அப்படின்னு ஸ்ரீகிருஷ்ணர் ஏன் கடவுள் அழைக்க முடியாது அப்படின்னு. ஏன்னா தேகதாரி கிருஷ்ணரா இருக்காரு, அவர் கிரீடம் அணிஞ்சவரா இருக்காரு. ஆனா அப்பாவுக்கு சரீரம் கிடையாது, அவருக்கு கிரீடமும் வைக்க முடியாது. அப்ப அவரை பரமாத்மான்னு சொல்ல முடியாது, அசரீரியா இருக்க இவரை தான் பரமாத்மான்னு சொல்ல முடியும் அப்படிங்கிறார். ஏன்னா சாஸ்திரத்துல கிருஷ்ண பரமாத்மான்னு சொல்லிட்டாங்க இல்லையா, அதனால கிருஷ்ண பரமாத்மான்னு சொல்லக்கூடாது, அதுவே தவறு. அது பஞ்சபூதங்களால ஆன உடல், அவங்கள அப்படி சொல்ல முடியாது. ஆனா பரமாத்மா இவர் தான் அசரீரியானவர், இவர் சிவ பரமாத்மா அப்படின்னு தான் சொல்லணும் அப்படிங்கிறார். அடுத்த கேள்வி, தந்தையே மனித உலக விருட்சத்தின் உயிருள்ள விதை, இதை மையமாக கொண்டு தந்தை என்ன விளங்கப்படுத்துகிறார்? பாபாவே உயிருள்ள விதை, நீங்களும் ஆத்மாக்கள் உயிருள்ளவர்களே, நீங்கள் விருட்சத்தின் ஆதி மத்திய அந்திமம் பற்றி அறிவீர்கள். வேறு எந்த ஆத்மாக்களும் இந்த ஞானத்தை கொண்டிருக்க முடியாது. இது உயிர்களின் படைப்பு, மற்ற விதைகள் உயிரற்றவை, தங்களுக்குள் எந்த ஞானத்தையும் கொண்டிருக்க முடியாது. தந்தை மையமாக தந்தை இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அதாவது அந்த தந்தைய மனிதர்களின் விருட்சத்தின் உயிரில விதைங்கிற மூலமாக இந்த ஞானத்தை தந்தை கொடுக்கிறார். புது உலக நாற்று நடப்பட்டு விட்டது, விருட்சத்தின் முதல் இலையாக வெளிப்படுபவர், புது உலக நாற்று நடப்பட்டு விட்டது அப்படிங்கிற கருத்தை வந்து நமக்கு மையமாக கொண்டு படுத்துறாங்க. தந்தை வந்து என்னன்னா உயிரோட்டமான விதையா இருக்காரு, அதாவது மனித சிருஷ்டியின் விதை ரூபமா இருக்காருன்னா மனித ஆத்மாக்களின் தந்தையா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப முழு மரத்தினுடைய விஷயங்கள் எல்லாமே இந்த விதைக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தினுடைய விதை நடப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றாரு. அதாவது பரமாத்மா பூமிக்கு வந்திருக்காரு அப்படின்னா நமக்கு இந்த ஞானத்தின் மூலமா ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை உருவாக்குறாரு இல்லையா, அதனாலதான் இந்த விதை இங்க நடப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதுல இருந்துதான் இப்ப விதை நடப்பட்டிருக்கு, அதுல இருந்து வேர் வந்திருக்குது, பிராமணர்களா நாம வந்திருக்கோம். அப்புறமேல என்ன வரும்? தண்டு பகுதியான தேவதைகள் நடப்பட்டு விட்டது. புது உலகத்துல சின்ன சின்ன ஃபர்ஸ்ட் வந்த சின்ன யங் பிளான்ட்ஸ் நாட்டுன்னு சொல்றோம் இல்லையா, அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விருட்சத்தின் முதல் இலையாக வெளிப்படுபவர் யார்? விருட்சத்தின் முதல் இலையாக வெளிப்படுபவர் ஸ்ரீகிருஷ்ணரே, அவரே சத்தியுகத்தின் முதல் இளவரசர். நீங்கள் இப்போது தேவர்கள் ஆகின்றீர்கள், தெய்வீக குணங்களை கிரகிக்க வேண்டும் எனவும் அவர்கள் படங்களை பூஜை செய்கிறார்கள். நீங்களோ எவ்வாறு அவர்களை போல் ஆக வேண்டும் என்ற ஞானத்தை பெறுகிறீர்கள். அதாவது அந்த படங்கள்ல இருந்து நம்ம அவங்கள மாதிரி எப்படி மாறணும்னு அந்த படத்தை வச்சு நம்ம வந்து அந்த ஞானத்தை பெறுறோம் அப்படின்னு அப்பா வந்து சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். தெய்வீக குணங்களை தாரணை செய்யணும், அதுக்காக கிருஷ்ணருடைய படத்தை உதாரணமா வச்சு நம்ம காமிக்கணும். ஏன்னா அதான் ஆதி சனாதன அந்த விதை நடப்பட்டிருக்குது, வேர்பகுதி பிராமணர்கள் வந்துட்டீங்க, அடுத்து தேவதைகளா வரப்போறீங்க இல்லையா,
அப்ப விதை யாரு? அந்த அந்த தண்டு பகுதியிலிருந்து வரக்கூடிய முதல் இலை இந்த கிருஷ்ணர். அப்ப கிருஷ்ணருக்கு பின்னாடி அடுத்தடுத்த இலைகள் வரணும் இல்லையா? அதுக்காக நீங்க இப்ப கிருஷ்ணர் எப்படி தெய்வீக குணங்களோடு இருக்காரோ அதே போல நீங்களும் தெய்வீக குணங்களை இங்க தாரணை செய்யணும். அப்படின்னா தான் அங்க தேவதைகளா ஆக முடியும் அப்படிங்கறத சொல்றாரு. ஓகே பிரதர். அடுத்த கேள்வி, பிரம்ம பாபாவே ஆணும் ஞான நதியும் பிரம்மபுத்திரா நதியும் இது பற்றி தந்தை என்ன விளங்கப்படுத்துகிறார்? பிரம்மபுத்திரா நீண்ட நதியாகும், அவரே ஞான நதியும் ஆணும் ஆவார். இந்த சந்திப்பு மேலா கல்கத்தாவில் கடலுடன் சங்கமம் நடைபெறுகிறது. இது பற்றி தந்தை என்ன விளங்கப்படுத்துகிறார்? இது சகல ஆத்மாக்களும் பரமாத்மாவும் சந்திப்பு என்பது தந்தை விளங்கப்படுத்துகிறார். நான் இவர் மூலம் ராஜயோகம் கற்பிக்கிறேன். இவர் மூலம் தத்தெடுத்தல் நடைபெறுகிறது. இவர் பெண் அல்ல. இவர் இந்த உலகம் பின்னர் இந்த உலகம் அழிக்கப்பட்டு சமய நூல்கள் எதுவும் இருக்காது, எஞ்சி இருக்காது. பிறகு பக்தி மார்க்கத்தில் உருவாக்கப்படும். சத்தியுகத்தில் அனைவரும் தூய இல்லற மார்க்கத்தினுடையவர்கள். தனி வழி பாதையும் உள்ளது. அது துறவர சன்னியாசிகள் சமயம் ஆகும். அவர்கள் காட்டில் வசிக்கிறார்கள். நீங்கள் மூன்றாவது கண் தந்தையிடமிருந்து பெற்று புது உலகிற்கு செல்கிறீர்கள். இதை விட உயர்ந்த ஞானம் வேற எதுவும் இல்லை அப்படின்னு அப்பா விளங்கப்படுத்துறாங்க. ஓகே சிஸ்டர், அந்த கல்கத்தா ஒரு நாள் கேட்டீங்க தெரியுமா? கல்கத்தால தான் பிரம்மபுத்திரா நதி ஓடுதா அப்படின்னு. பிரம்மபுத்திரா சங்கமம் ஆமா, அதுதான் சங்கமா இருக்குன்னு கரெக்டா சொல்லிட்டாரு பாத்தீங்களா? கல்கத்தால தான் பிரம்மபுத்திரா நதி. பிரம்மா புத்திரா அப்படின்னு தானே வருது பேர் கூட. நம்ம கூட யாரு? பிரம்ம குமாரிகள் தானே. புத்திரா அப்படிங்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா பிரம்மகுமாரிகளை குறிக்கக்கூடியதுதான். ஆனா பிரம்மா ஆணா இருக்காரு, பெண்ணு கிடையாது. அவர் மூலமா சிவபாபா ஞானம் கொடுத்தது ராஜயோகம்னு சொல்றோம். ஆனா பக்தர்கள் அங்க எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னா, கல்கத்தால அந்த நதியும் பிரம்மபுத்திரா நதியும், அதாவது அந்த கடல், அதாவது வங்க கடலும் சேரக்கூடிய இடம் தான் சங்கமம்னு கொண்டாடுறாங்க. அதாவது ஞான கடலான பரமாத்மாவும் ஞான நதிகளான குழந்தைகளாகிய நாமளும் சந்திக்கிறோம் இல்லையா? ஆத்மாவும் பரமாத்மாவும் சந்திக்கிறோம் இல்லையா சங்கம யுகத்துல? அதை ஒரு நினைவு சின்னமா அங்க சங்கமம்னு வச்சு கும்பமேளான்னு கொண்டாடிட்டு இருக்காங்க. அதத்தான் அப்ப இங்க சொல்லிட்டு இருக்காரு. ராஜயோகம்னா என்னன்னு இங்க நம்ம சூட்சமத்துல நம்ம செய்த விஷயம், குப்தமா செய்த விஷயம், அது பக்தி மார்க்கத்துல ஸ்தூலமா ஒரு விசேஷமா ஒரு திருவிழா போல கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாரு. ஆனா பிரம்மா பெண்ணு கிடையாது, அவர் ஆண் தான். குழந்தைகளாகிய உங்களை நான் அவர் மூலமா தத்தெடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஞானத்தை கொடுத்து ஞான குழந்தைகளா தத்தெடுக்கிறேன் அப்படிங்கிறாரு சிவபாபா. சரிங்க சிஸ்டர். ஓகே பிரதர். இரண்டு பூனைகள் சண்டையிட்ட போது மூன்றாவது பூனை வெண்ணெயை உண்டது. இந்த கதை மிகச்சிறியது, ஆனால் நாடகம் நீண்டது. இதன் மூலம் விநாசம் நிச்சயிக்கப்பட்டது. கிறிஸ்தவர்களுக்கு நல்ல புரிந்துணர்வு உள்ளது. அவர்கள் தந்தை பரமாத்மா மட்டுமே விவேகமற்றவர்களை விவேகமுள்ளவர்களாக ஆக்குகிறார் அப்படின்னு. அந்த ரெண்டு பூனை சண்டையிட்டது, மூணாவது பூனை வெண்ணையை திருடிருச்சு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது என்ன அப்படின்னா, நமக்கு எப்பயும் சொல்றதுதான். அமெரிக்காவும் ரஷ்யாவும் சண்டை போடுவாங்க விநாச நேரத்துல. சண்டை போடுவாங்க. அப்ப ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்புறம் முழு உலகத்தையும் அவங்க அணுகுண்டு போட்டு அவங்க அணுகுண்டு போட்டு ஏவுகணையா போட்டு எப்படி அழிச்சிடுவாங்க. அப்ப இந்த உலகராஜ்யம் யாருக்கு கிடைக்கும்? நமக்கு கிடைக்கும் இல்லையா? அதான் மூணாவது பூனையான நாம அந்த வெண்ணையை திருடிடுறோம் அப்படின்னு சொல்றாரு. அந்த கதை அப்படிதான் முடியும். ஆனா அந்த வெண்ணையை திருடுறது யாருன்னா நாம தான் அப்படின்னு அப்பா சொல்றாரு. உலகராஜ்யம் உங்களுக்கு தான் கிடைக்க போகுது. அதனாலதான் கிருஷ்ணர் கையில வெண்ணையை காமிச்சிருப்பாங்க. உருண்டையா பெருசா வெண்ணெய் இருக்கு இல்லையா? அது உருண்டைங்கிறது உலக உருண்டை, உலக ராஜ்யம் அப்படிங்கிறத நம்ம உதாரணமா வச்சுக்கலாம். ஏன்னா அவங்க எதுக்காக சண்டை போடுறாங்க? ரஷ்யாவும் அமெரிக்காவும் நாங்க தான் உலகத்தை அடையணும், உலகத்துக்கு எஜமானரா இருக்கணும் அடையிறாங்க. அதுதான் அப்பா புரிய வைப்பாரு. தேக பலத்தால ஒருபோதும் இந்த உலக ராஜ்யத்தை அடைய முடியாது, அதுக்கு டிராமால விதியே கிடையாது அப்படின்னு சொல்லுவார். ஆனா நீங்க யோக பலத்தால உலக ராஜ்யத்தை அடைஞ்சிருக்கீங்க பாத்தீங்களையா அப்படின்னு சொல்லுவார். கதை ரொம்ப சிறியதுதான், ஆனா அதுல இருக்க விஷயங்கள் ரொம்ப ஆழமானது அப்படிங்கிறாரு. அடுத்து முரளியில சொல்றாங்க, இதை புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு ஆழமான சீரான புத்தி தேவைப்படுகிறது. தந்தை இந்த ரதத்தின் மூலமாக கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள், நான் மாத்திரமே உங்களுடைய தந்தையான தூய்மையாக்குபவராவேன். நான் உங்களுடனேயே உண்கிறேன், உங்களுடனேயே அமர்ந்திருக்கின்றேன் என்ற விளக்கம்
இந்த நேரத்தை குறிக்கின்றது. இது மேலே எப்படி இடம்பெற முடியும்? அச்சா அப்படின்னு மரளி நிறைவேறுகிறது. என்ன சிஸ்டர் ஆன்சர் எனக்கு கேட்கல சிஸ்டர், சொல்லுங்க இன்னொரு முறை. புரியுதுங்களா? இதையெல்லாம் புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு ஆழமான சீரான புத்தி தேவைப்படுகிறது. இப்ப சொன்னீங்க இல்லையா, தேவைப்படுகிறது. தந்தை இந்த ரதத்தின் மூலமாக கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள், நான் மாத்திரமே உங்களுடைய தந்தையான தூய்மையாக்குபவர் ஆவேன். நான் உங்களுடனேயே உண்கின்றேன், உங்களுடனேயே அமர்ந்திருக்கின்றேன் என்ற விளக்கம் இந்த நிமிடத்தை குறிக்கின்றது. ஓகே, இந்த ரதத்தின் மூலமா தான் நான் பேசுறேன் உங்ககிட்ட, ஆனா இருந்தாலும் உங்க கூட தான் இருக்கேன், உங்க கூட தான் உண்றேன், உங்க கூட தான் இருக்கேன் எப்போ அப்படின்றத சொல்றாரு. நீங்க துணைக்குன்னு வேற யாரையும் ஆதாரமா வைக்க வேண்டியதில்ல, என்னை ஆதாரமா வச்சுக்கோங்க அப்படிங்கறதுக்காக சொல்றாரு அப்பா. சரிங்க சிஸ்டர், அப்ப தந்தையை மட்டும் நினைவு செய்தா போதும். உங்க நினைவுல உங்க புத்தியில தந்தை கொடுத்த ஞானம், அதனுடைய சிந்தனை, உங்களுடைய சுயதர்சன சக்கரத்தின் சிந்தனை அது மட்டுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேற எந்த விஷயத்தையும் பத்தி நீங்க யோசிக்கணும்னு அவசியமே கிடையாது அப்படிங்கிறார். ஓகே சிஸ்டர். இனிமேலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கின்றார். தாரணைக்கு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்கப்பா. முதல் பாயிண்ட், உங்களை மனிதர்களிலிருந்து தேவர்களாக, அதாவது விகாரமுடைய மனிதர்களிலிருந்து விகாரமற்ற மனிதர்களாக மாற்றுவதற்கு தந்தை இந்த தாதாவினுள் பிரவேசித்து கீதை ஞானத்தை உங்களுக்கு கொடுக்கின்றார். எனவே சதா இந்த நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள், ஸ்ரீமத்தை பின்பற்றி மேன்மையானவர்களாக நற்குணவான்களாகவும் ஆகுங்கள் அப்படின்னு சொல்லி. ஓகே சிஸ்டர். ஆமா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சிஸ்டர்? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு? அதாவது தேவர்களாக விகாரமுடைய மனிதர்களிலிருந்து விகாரமற்ற மனிதர்களாக மாற்றுவதற்கு தந்தை இந்த தாதாவினுள் பிரவேசித்து கீதை ஞானத்தை உங்களுக்கு கொடுக்கின்றார். எனவே நம்பிக்கையுடன் முன்னேறணும், ஸ்ரீமத்தை பின்பற்றி மேன்மேர்களாகவும் நற்குணவான்களாகவும் நல்ல குணங்களை கிரகிக்கக்கூடிய ஆத்மாக்களாகவும் மாறணும் அப்படின்ட்டு. ஸ்ரீமத்தை பின்பற்றி மேன்மையானவர்களும் நற்குணங்கள் உடையவர்களாகவும் ஆகணும். யார் மூலமா இந்த ஞானம் கொடுக்கறாரு? சிவபாபா பிரம்மா உடல்ல பிரவேசமாய் இந்த ஞானத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றாரு. எதுக்காக அந்த ஞானம் கொடுக்கறாரு? மனிதனிலிருந்து தேவதை ஆகணும், தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக வருவதற்காக இந்த ஞானம் கொடுக்கறாரு. தூய்மையாகணும்னா நற்குணங்களை கிரகிங்க, தூய்மையாயிடுவீங்க, தந்தையை நினைவு செய்யுங்க, பாவ கர்மங்கள் அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர். 2வது பாயிண்ட், நினைவு யாத்திரை மூலம் உங்கள் புத்தியை ஒரு தங்க பாத்திரமாக்குங்கள். இந்த ஞானத்தை சதா உங்கள் புத்தியில் வைத்திருங்கள். இதற்கு நீங்கள் நிச்சயமாக முரளியை செவிமடுக்கவும் கற்கவும் வேண்டும். உங்க நினைவு யாத்திரையின் மூலமா உங்க புத்தியை தங்க பாத்திரம் ஆக்குங்க. புத்தியை தான் தங்க பாத்திரம் ஆக்கணும். அப்புறம் அந்த புத்தியில ஞானத்தின் ரத்தினங்களை வைங்க அப்படின்னு சொல்றாரு. இதற்கு ஆதாரம் எது? முரளியா இருக்குது. அப்ப அந்த முரளிய கேட்கணும், படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆசீர்வாதம் வரதானம் கொடுக்குறாங்க. அப்பா, நீங்கள் உங்களின் பதவியை உணர்ந்தவராக இருப்பதன் மூலம் சதா யோகியாக இருந்து மாயையை வென்றவராகுங்கள். நீங்கள் உங்களின் பதவியை உணர்ந்தவராக இருப்பதன் மூலம் சதா யோகியாக இருந்து மாயையை வென்றவராகுவீர்களாக. உலகில் ஒரு பதவியை வகிப்பவர்கள் ஒருபோதும் தமது பதவியை மறப்பது இல்லை. அதே போல் மாஸ்டர் சர்வசக்திவான் என்பதே உங்களின் பதவியாகும். எல்லா வேளையும் இதை உங்களின் விழிப்புணர்வில் வைத்திருங்கள். ஒவ்வொரு நாளும் அமிர்த வேளையில் இதை வெளிப்படுத்துங்கள். அப்போது நீங்கள் சதா யோகி ஆவதுடன் நாள் முழுவதும் உதவியையும் பெறுவீர்கள். மாஸ்டர் சர்வசக்திவான்களின் முன்னால் மாயையால் வர முடியாது. உங்களின் அதி உயர்ந்த பதவியின் இந்த விழிப்புணர்வானது ஸ்திரமாக இருக்கும்போது எறும்பு போன்ற மாயையை வெல்வது லகுவாகிவிடும். அதாவது அப்பா பொதுவா மாயை செத்து போகும் எறும்பு அப்படிம்பாரு. அத பார்த்து நீங்க ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னா அது மாயை மனசுல வரக்கூடிய எண்ணம். அந்த எண்ணம் எப்பவுமே இறந்த எண்ணம் தான். சரியா? அதுக்கு உயிர் கொடுக்கறது தான் நீங்க தான் உயிர் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவார். புத்தினால அதையே சிந்திச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த எண்ணத்தையே பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அது சக்திசாலியா மாதிரி உயிர் பெற்று வந்துருது. அது எப்படின்னா சிஸ்டர், ஒரு எண்ணம் என் மனசுல வர எண்ணம் நல்ல எண்ணமாவும் இருக்கலாம், கெட்ட எண்ணமாவும் இருக்கலாம்.
சரிங்களா? ஆனா நீங்க எந்த எண்ணத்துக்கு ஃபோக்கஸ் பண்றீங்களோ அந்த எண்ணம் பவர்ஃபுல் ஆயிடும். நல்ல எண்ணத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்கவேன், புத்தியினால ஃபோக்கஸ் பண்றதுதான் கவனம். அந்த நல்ல எண்ணத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா அந்த நல்ல எண்ணம் பவர்ஃபுல் ஆயிடும். அது உங்க வார்த்தையிலையும் செயல்பாடுகளையும் வரும். அதே கெட்ட எண்ணத்துக்கே ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோவேன், அந்த கெட்ட எண்ணம் பவர்ஃபுல் ஆயிடும். அதான் மாயைன்னு சொல்றாரு. அப்ப அதான் எறும்புன்னு சொல்றாரு. அதையே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது பவர்ஃபுல் ஆயிடும். அப்புறம் அது வார்த்தையிலையும் செயல்லையும் வந்துடும். புரியுதா உங்களுக்கு? அதான் சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். அதான் செத்து போன எறும்பு. அப்ப என்ன சொல்றாரு அப்பா அப்படின்னா, எப்படி உலகத்துல இருக்கவங்க தன்னுடைய பதவியை ஒருபோதும் மறக்க மாட்டாங்க. மினிஸ்டரா இருக்காங்களோ, சீஃப் மினிஸ்டரா இருக்காங்களோ, பிரைம் மினிஸ்டரா இருக்காங்களோ, இல்ல கலெக்டரா இருக்காங்களோ, அவங்க தங்களுடைய பதவியை ஒருபோதும் மறக்க மாட்டாங்க. அதே போல உங்களுடைய பதவியும் ஒருபோதும் மறக்காதீங்க அப்படிங்கிறாரு. உங்களுடைய பதவி என்ன? மாஸ்டர் சர்வ சக்திவான், ஆல்மைட்டி அத்தாரிட்டி, மாஸ்டர் ஆல்மைட்டி அத்தாரிட்டி அப்படிங்கிற அந்த ஸ்திதியில இருக்கணும் நீங்க. அதுதான் உங்களுடைய அதிகாரம், பவர், பதவி அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுல இருக்கும் போது மாயை உங்க முன்னாடி எப்படி இருக்கும்? அத செத்து போன எறும்பு போல இருக்கும்னு சொன்னார் இல்லையா? அப்ப இந்த ஸ்திதிய உங்களுடைய அமிர்த வேலை நேரத்துல கொண்டுட்டு வாங்க அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப அப்ப சர்வசக்திவான், மாஸ்டர் சர்வசக்திவான்ங்கிற ஸ்திதி அந்த அமிர்த வேலையை ஏற்படுத்தும் போது சதா யோகியா இருப்பீங்க. நாள் முழுக்க தந்தையின் உதவி உங்களுக்கு அனுபவமாகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா சக்திகளை கொடுக்கறது யாரு? பரமாத்மா. குணங்களை கொடுத்தது யாரு? பரமாத்மா இல்லையா? அப்ப ஆல்மைட்டி அத்தாரிட்டியாவே எப்பவும் இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி இருக்கும்போது மாயை உங்ககிட்ட பிரவேசமாகவே முடியாது. மாயை உங்களை பார்த்த உடனே ஓடி போயிடும் அப்படின்னு சொல்ற. உங்களுடைய ஸ்திதி அதாவது உயர்ந்ததா இருக்கும் போது மாயை உங்களை எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறார். சரிங்க சிஸ்டர். ஓகே ஓகே பிரதர். விழிப்புணர்வு வந்து மாயை வெல்றதுக்கு ஒரு வந்து நீங்க முன்னாடி வச்சு அந்த விழிப்புணர்வு தான் சிஸ்டர் ஃபோக்கஸ் பண்றது. எப்பவும் விழிப்பு நிலையில இருக்கும். நல்ல எண்ணங்களை நான் கிரகிக்கிறேனா, கவனம் கொடுக்கறேனா அப்படிங்கறத பாக்கணும். தான் எப்போ விழிப்புல இருங்க. கெட்ட எண்ணம் வந்துருச்சுன்னா அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆயிடும்? அது பவர்ஃபுல் ஆயிடும். அதுக்காக விழிப்புணர்வுல இருங்கன்னு சொல்றேன். அதுக்கு உங்களுடைய ஸ்திதி நல்லா இருக்கணும். நான் மாஸ்டர் சர்வ சக்திவான் அப்படிங்கிற ஸ்திதி இருக்கணும். இல்லன்னா இப்படி கூட புரிஞ்சுக்கலாம் சிஸ்டர். மனசுல வர எண்ணங்களை அது வேற, நான் வேற அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். மனசுல வர எண்ணம் எல்லாமே எப்படி இருக்கும்? தேகத்தின் உணர்வாவே இருக்கும். மனசுல அது வேற, நான் வேற. நான் ஆத்மா தான். ஆத்மா சர்வசக்திவான். ஆத்மா உணர்வுல இருந்தா தானே நம்ம சர்வசக்திவானா இருக்க முடியும். மாஸ்டர் சர்வசக்திவானா? அப்ப மனசுல வர எண்ணம் எல்லாமே தேகம் சார்ந்த எண்ணங்களாவே தான் இருக்கும். அது நல்ல எண்ணமா இருக்கட்டும், கெட்ட எண்ணமா இருக்கட்டும், அது தேகம் சார்ந்த எண்ணமா தான் இருக்கும். அப்ப மனசுல வர எதுவுமே அது நான் கிடையாது, அதெல்லாம் வேற, நான் வேற அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அவ்வளவு முடிஞ்சு போச்சு எல்லாமே. சரிங்க சிஸ்டர். ஓகே பிரதர். ஸ்லோகன் படிக்கிட்டீங்களா? படிங்க. அப்பா ஸ்லோகன் சொல்றாங்க, உயிர் சக்தியான ஆத்மாவை மேன்மையாக்குபவர்களே உண்மையான முயற்சியாளர்கள். உயிர் சக்தியான ஆத்மாவை மேன்மை ஆக்குபவர்களே உண்மையான முயற்சியாளர்கள். எப்படி மேன்மையாக்குவீங்க? அது எல்லாமே மேல சொல்லி எப்படி மேன்மையாக்குறது? அதான் நினைவு யாத்திரையில புத்திய தங்க பாத்திரமாக்குங்க, ஞானத்தை புத்தியில வைங்க. அப்ப ஆத்மா மேன்மையடையும். அவங்கதான் உண்மையான முயற்சியாளர்கள் சொல்லியிருக்காரு. அதான் தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்க, நற்குணங்கள் ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுங்க. அந்த ஸ்ரீமத்துக்கு மகிமை இருக்குது. அப்ப நீங்க நற்குணங்களுடையவர்களா ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்றாரு. ஸ்ரீமத் நடந்தீங்கன்னா மேன்மையானவர்களாகவும் நற்குணங்கள் உடையவராகவும் ஆயிடுவீங்க. அதுதான் அப்ப சொல்லியிருக்காரு. ஆத்மாவை மேன்மையாக்குபவர்களே உண்மையான முயற்சியாளர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர், சூப்பரா இருந்துச்சு இன்னைக்கு கொஸ்டின் ஆன்சர். இன்னும் கொஞ்சம் வாய்ஸ் நீங்க நல்லா கொடுக்கணும் சிஸ்டர். ஓகே, வேற ஒண்ணும் இல்ல. சரி, நம்ம அது போக போக சரியாயிடும். இப்பதானே ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம். அது இன்னும் போக போக உங்களுக்கு பேஜ் அப்படி டர்ன் பண்ணும்போது கொஞ்சம் அப்படியே திரும்ப பாஸ் பண்ணி வாய்ஸ் வருது. அதனாலதான் நான் நோட் லாங் சைஸ் நோட் மாதிரி வேற முயற்சி பண்றேன் பிரதர். ஓகே சிஸ்டர். ஓகே, தேங்க் யூ சிஸ்டர். நன்றி பாபா. ஓகே.